மார்னிங் டு ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட நியூ பேட்ச், அதாவது ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸு. ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹோப் காலேஜ், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் கான்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 560096527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஒர்க் போகிறவங்க, இல்லை வந்துட்டு படிக்கிறாங்க, இல்லை கம்ப்ளீட் பண்ண எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த டைமிங் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸை வந்துட்டு அந்த டைமிங்க்கு அக்செப்ட் பண்ணி உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ மார்னிங் பேட்ச்சு, ஆஃப்டர்நூன் பேட்ச்சு, ஈவினிங் பேட்ச்சு, அது போக எங்களால் இன்ஸ்டியூட்டுக்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் செஷனும் வந்துட்டு கண்டக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வைக்க ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு, அதாவது ஃபுல்லாக வந்துட்டு வெறுமையாக இருக்கிற எல்லா பாதைகளையுமே வெற்றியாக வந்துட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு பாத்து தான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ உங்களோட கோர்ஸ் அப்டேட் பண்ணி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தொடர் நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் எகெயின் வந்துட்டு வீக்லியாக ஒரு ரிவிஷன் வந்துட்டு கொடுத்துடணும். ஸோ ஜேபி நாடா அண்டு சிவராஜ் சிங் சௌகான் இவங்க 2 பேரும் சேர்ந்து சேஹாட் மிஷன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. சேஹாட் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோன்னா சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரோ அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். யார் வந்துட்டு ஜாயின்ட்லி இனிஷியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சு அண்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்துட்டு லான்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு லான்ச் பண்ணதோட சரி. ஓகேங்களா? என்ன இதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே என்ன அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ப்ளஸ் வந்துட்டு மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு கீழே ஃபுல்லாகவே என்னென்ன வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நேச்சுரலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணமோ அதுக்காக தான் இந்த சேஹாட் ப்ரோக்ராம் வந்துட்டு ஜேபி நாடாவும் சிவராஜ் சிங் சௌகானும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில் வச்சு. ஓகேங்களா? சேஹாட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சயின்ஸ் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹெல்த் த்ரூ அக்ரிகல்ச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இதோட எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா டெல்லியில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. சிஎம் வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா ரேகா குப்தா. லெப்டினன்ட் கவர்னர் யார் அப்படின்னா தாராஞ்சித் சிங் சந்து. சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு ராஜீவ் வர்மா. ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த நியூஸில். அடுத்த நியூஸ் போய்க்கலாம். ஷுவேண்டு அதிகாரி. ஓகேங்களா? ஸோ இவர் யாரு? வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர். இந்த இயரில் தான் வந்துட்டு எலெக்ஷன் நடந்திருக்கும் வெஸ்ட் பெங்காலில். ஸோ அதுக்கு வந்துட்டு யார் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்துட்டு ஷுவேண்டு அதிகாரியை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேட் செக்ரட்டரியேட்டர் நபானா அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சிலதை
மெய்டன் வந்துட்டு இனிஷியேட்டிவ் வந்துட்டு கேபினெட்டில் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஓவராலாக எவ்வளோ வந்துட்டு கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பார்டரை ஷேர் பண்ணுறோன்னா 4096. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ வந்துட்டு பார்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம் இந்தியாவும் பங்களாதேஷும். அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 3200லேருந்து அதாவது 240லேருந்து 243 வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபென்ஸு, அதாவது ஃபென்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா கம்பி வேலின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வேலி இல்லைன்னா கம்பி வேலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தடுப்பு வந்துட்டு போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா அங்கேருந்து யாரும் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் கூட வந்துட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? ஒரு சிலவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வருவாங்க அப்படின்னா அது இருக்காது. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக லீகலாக வர்றது வேற, இல்லீகலாக வந்துட்டு அந்த வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு ஏதாச்சும் தப்பு தவறு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பங்களாதேஷ்காரங்களா இருந்துச்சுன்னா அது இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத பிளேஸாக வந்துட்டு பீப்புள்ஸ்க்கு தோண ஆரம்பிச்சிருமில்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு ஃபென்ஸ் வந்துட்டு போடுறாங்க. யார் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். இப்போ அந்த ஃபென்ஸ் போடுறதுக்காக 600 ஏக்கரா வந்துட்டு கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்துருக்காருன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காரு. வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக போட்டுடலாம். 600 ஏக்கரா வந்துட்டு ஓகே பெண்டிங்கில் இருந்தது இப்போ கம்ப்ளீட்டட்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5 இந்தியன் ஸ்டேட்ஸை வந்துட்டு பங்களாதேஷ் வந்துட்டு ஷேர் பண்ணது பார்டரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 3000 சில்லரை வந்துட்டு தடுப்பு போட்டிருக்காங்கல்ல, அந்த 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அசாம். ஓகேங்களா? ஸோ 4096.7 கிலோமீட்டர் வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கான இந்த 5 ஸ்டேட்டு வந்துட்டு வெஸ்ட் பெங்காலோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அது போக வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத்ன்னு சொல்லிட்டு ஸ்கீம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ எங்கே அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் வச்சு. அடுத்து வந்துட்டு பாரதிய நியாய சஹிதா இன் வெஸ்ட் பெங்காலில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இமீடியட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கேபினெட்க்கு கீழே வந்துட்டு இமீடியட் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரதிய நியாய சங்கீதா அப்படிங்கிறது வந்துட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியாவோட பீனல் கோடு அண்ட் காஸ்ட் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் இதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி தான் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அடுத்து வந்துட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ண ரெக்யூப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கீழே, அதாவது ரெக்யூப்மெண்ட் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கும்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரெக்யூப்மெண்ட்டு ஆக்சஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி மிஸ் ஆனவங்களுக்கு இப்போ வந்துட்டு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்துட்டு அவுட் சைடு வந்துட்டு சென்ட்ரல் ட்ரைனிங்காக அலோகேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க கொல்கத்தா. அண்ட் சிஎம் வந்துட்டு சுவேந்து அதிகாரி, கவர்னர் வந்துட்டு RN ரவி. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டோட கவர்னர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு அண்டர் செக்ஷன் 101க்கு கீழே வந்துட்டு ஆல்ரெடி இது பார்த்தோம். 4 கோடு வந்துட்டு பார்த்தோம். கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020. ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1% டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூடு பை எம்ப்ளாயீஸ் எங்கேஜ்டு பை பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ 1%நாச்சும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூடு எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு எங்கேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு அதாவது ஃப்ரம் ஒர்க் ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கீழே வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக வந்துட்டு ரூல்ஸு, இந்த சொசைட்டி நார்ம்ஸு, ப்ராடர் லேபர் ரிஃபார்ம்ஸ் அஜெண்டா இது எல்லாமே வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே எதுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னா
செக்ஷன் 100 கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே தான் 2020க்கு கீழே தான் வந்துட்டு இதெல்லாமே மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் வந்துட்டு 2026ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்சுக் எல் மண்டாவியா, அவர் தான் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர். அடுத்த நியூஸு. ஸோ மிசோரம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிசோரம் ஜிஞ்சர் மிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஜிஞ்சரோட கல்டிவேஷனையும் ப்ராசஸனையும் இன்னும் வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்துட்டு மிசோரம் ஜிஞ்சர் மிஷன் சொல்லி லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எவ்வளோ க்ரோ இருக்குன்னா 189.79 க்ரோஸ்க்கு. இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரிசைன் டோனர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே தான் வந்துட்டு இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மிஷனுக்கு கீழே 4 பில்லர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 பில்லர்ஸ் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ஸு, வேல்யூ அடிஷனு, பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் இன்டிகிரேஷன், அடுத்து வந்துட்டு திங்புய் அண்டு திங்லைடும் ஜிஞ்சர் வெரைட்டிஸ். ஸோ இது வந்துட்டு மிசோரமோட ஒரு ஜிஞ்சர் வெரைட்டிஸ் தான். ஓகேங்களா? திங்புய், திங்லைடோன். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஜிஐ டேக் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறாங்க இந்த வெரைட்டிஸ்க்கு. ஸோ இந்த வெரைட்டிஸ் வந்துட்டு ஜிஐ டேக் வந்துட்டு எந்த இயரில் வாங்கியிருப்பாங்கன்னா 2021 இயரில் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிசோரமோட கேபிட்டல் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஐஸ்வால். சிஎம் வந்துட்டு லால்ஹோடாமா. கவர்னர் யாருன்னா விகே சிங். ஓகேங்களா? ஸோ மிசோரம் தான் வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க மிசோரம் ஜிஞ்சர் மிஷன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 189 கோடிக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் நார்த் ஈஸ்ட் ரிசைன் தான் வந்துட்டு அதை டெவலப் பண்ணுறாங்க. 4 பில்லருக்கு கீழே கன்வர்ஜென்ஸ், வேல்யூ அடிஷன், பிராண்டிங் அண்டு மார்க்கெட்டிங் இன்டிகிரேஷன் கீழே 2021 வந்துட்டு திங்லாய்டூன் ஜிஞ்சர் வந்துட்டு வெரைட்டிஸ் வந்துட்டு ஜிஏ டேக் வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி என்ன நியூஸ் பார்த்தோம்? ஜேபி நாடாவும் சிவராஜ் சிங் சௌஹானும் ஸ்டே ஹார்ட் மிஷனுக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சரும் மெடிக்கல் ரிசர்ச்சும் 2 பேரும் சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு பார்டர் சொல்லியிருப்பார். அந்த பார்டரோட இது பார்த்துக்கோங்க வேல்யூ 4096.7 கிலோமீட்ரு. எந்த ஸ்டேட்டு? 5 ஸ்டேட்டுனா வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அசாம் இவங்களை வந்துட்டு கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத், அதுக்கப்புறம் வந்துட்டு பாரதிய நியா சங்கீதா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து லேபர் கோட் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி கீழே 1% ஆச்சு கண்டிப்பாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மிசோரமோட ஜிஞ்சர் மிஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிசோரமில் தான் வந்துட்டு ஜிஞ்சர் மிஷன் வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் நார்த் ஈஸ்ட் ரிசைன் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்குத்தோட அப்டேட்டட் நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா நியூஸும் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பார்க்கணுன்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டடான நியூஸும் டெய்லி வந்துட்டு டே பை டே வந்துட்டு எல்லா கோர்ஸ்க்கும் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். அண்டு நெக்ஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜாயின் வித் சைன் ஐஏஎஸ் அகாடமி அண்டு கெட் யுவர் கெரியர் டு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.